உடைக்கப்பட்டால் தான் உருவாக்கப்பட முடியும். உங்க வாழ்க்கை உருவாக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குயவனுடைய வீடு ரொம்ப முக்கியம். ஐயோ, நான் இப்படி உடைக்கப்படுவேன் நினைக்கலையே. ஏன்னா சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் நம்ம உடைக்கப்படுவதற்கு. ஏன்னா அப்பதான் ஒரு அழகிய பாத்திரமாக நம்மை வனைந்தெடுக்க முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அப்போ ஏன் நான் கெட்டு போயிட்டேன்? அப்போ ஏன் நான் உடைக்கப்பட்டுட்டேன்? வனைந்து கொண்டிருக்கும் போது கெட்டு போகிறதுனா உடைக்கப்படுகிறதுக்கு சமம். சரியான பக்குவத்துல வரலையே. ஏன்னா கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை விரிவாக்குகிறார். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில என்ன போல யாரு கஷ்டப்படுறா நீங்க நினைப்பீங்க? உலகத்துல உங்க மனசுல நினைப்பீங்க, என்ன மாதிரி கஷ்டம் யாருக்கு இருக்குது? உங்களை மாதிரி கஷ்டம் யாருக்கு இல்லைன்னாலும் எல்லாரை விட நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரை விட நீங்க உயர்த்தப்படுவீங்கன்னு அர்த்தம்.